ராகினி சொல்கிறாங்க, அர்ஜுனோட அம்மா அக்கா 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க, என்னோட எல்லா சொத்தும் நான் எழுதி கொடுத்துட்றேன் அர்ஜுனோட பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அர்ஜுன் கிட்ட போய் சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாரு, ஏன் ராகினி இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் நீ முடிவு எடுத்திருக்க? சொத்தெல்லாம் நீ எழுதி வைக்க வேண்டாம், அது உன் பேர்லேயே இருக்கட்டும், பரவாயில்லை அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. என்ன அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியும்ல, நான் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்ன உடனே தான் நீங்கள் சுய நினைவுக்கே வந்தீங்க. அதனால் நான் என்னோடய சொத்து எல்லாத்தையுமே உங்கள் பேரில் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. அப்படியே வெளியே போகிறாரு. அப்போ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அர்ஜுனோட மாமா யோசிக்கிறாரு, என்ன இவன் எதுவுமே தெரிஞ்ச மாதிரியே காமிக்கல, நாம தான் இவனை கட்டையில் அடித்தோம், ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அர்ஜுன் அங்கே வராரு. என்ன மாமா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை அடித்ததே தமிழ் தான் உன்னை எல்லாமே பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, என்னை யார் அடித்தது, நீங்கள் தான் அடித்தது, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க, ராகினியோட சொத்தை என் பேரில் எழுத சொல்லியிருக்கீங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே பேசிக்கிறாங்க. தமிழ், கோதை, நடேசன் எல்லாருமே. ராகினி சொத்தை அர்ஜுன் பேருக்கு மாற்ற போகிறா, அதுவும் சுயநினைவு வந்துடுச்சு, இப்போ போய் மாற்றறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக சொல்லிகிட்டு இருக்காரு தமிழ். ஆமாம், அவளுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, இல்லை அறிவு இல்லையா, எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நம்ம ஏதாவது ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமா? அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா ராகினி சுய நினைவோடு தான் இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், நமச்சிவாயம் 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு ஜெயிலில் பார்க்குறாங்க. மேகனாவோட மாமாவை அவங்க பையன் 2 பேருமே பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அந்த அர்ஜுன் உங்கள் 2 பேரை வெளியே எடுக்கவே மாட்டான், அவன் உங்கள் 2 பேரை மாட்டி விட்டுருவான். நான் உங்களுக்கு தேவையான பணம்லாம் தரேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போலீஸ்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. எங்களுக்கு தேவை பணம், இப்பயே அக்கௌண்ட்டுக்கு நீ பணம் போடு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு பணம் போடுறாரு. அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுச்சு பார்த்தியா, இப்போ போய் போலீஸ்கிட்ட சொல்லு, அர்ஜுன் தான் காரணம், அவங்க மாமா தான் காரணம்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே பேசிக்கிறாங்க. நாளைக்கு வர ரெஜிஸ்ட்ரேஷன், கண்டிப்பாக சொத்தை எழுதி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதுக்கு தமிழ் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன், என்னாச்சு? இல்லை, அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நாளைக்கு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் எப்படி அவன் பேரில் சொத்து எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. அப்படியா, என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோதை, நடேசன் எல்லாருமே கேட்குறாங்க. அதெல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வராங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. ரொம்ப சந்தோஷமாக அர்ஜுனா, அவங்க அம்மா, அக்கா எல்லாருமே வராங்க. அங்கே தமிழ் எல்லாருமே அவங்களும் வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க ராகினி கிட்ட, ராகினி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்காத, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, நான் என்னோடய சொத்து என் வீட்டுக்காரில் எழுதி தரேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசல்லையே. இங்கே பாரு, நீ சொத்து இருக்க வரைக்கும் தான் உனக்கு நல்லது, அதுவும் அவங்ககிட்ட கொடுத்துட்ட உன்னோட உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, கண்டிப்பாக நான் சொத்து எழுதி தரதான் போகிறேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. அங்கே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க. வாங்க, இங்கே யார் ராகினி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகினி, போகாத ராகினி அப்படின்னு சொல்லிட்டு கோதை பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ராகினி சொல்கிற பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியும் சொல்கிறாங்க. ஆனால் யார் சொல்கிறதையும் ராகினி கேட்கவே இல்லை. சொத்தை நான் எழுதி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பயங்கரமாக எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்கிற பேச்சை கேளு, இது அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் உள்ளே போகிறேன்.